ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மாஸ்டர் ஆஃப் அல்கெமி அனிமேவோட செகண்ட் எபிசோடு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு ஸ்டோரி தெளிவா புரியும். எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோவை யாரோ குன்யூச்சான் அப்படின்னு கூப்பிடுறாங்க. உடனே நம்ம ஹீரோ யார் அது, என்னோட பேரை சொல்லி கூப்பிடுற அளவுக்கு இங்க யாருக்கு தைரியம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஷாக் ஆயிடுறான். அப்ப அங்க இருந்த பொண்ணு என்ன சொல்றான்னா, உன்னை ஃபர்னஸோட நெருப்பு அணையாம பாத்துக்க சொன்னா நீ இங்க தூங்கிக்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு கேக்குறா. அப்ப நம்ம ஹீரோ மிஸ் மியோ ஹான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான்னா, நான் நினைச்சது நடந்துட்டா அப்படின்னு யோசிக்கிறான். அப்ப ஹான் நம்ம ஹீரோ பக்கத்துல வந்து உட்காடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஹெர்ப்ஸ் எல்லாம் ஃபர்னஸ் மூலமா மெடிசினல் லிக்விட்ஸா மாத்துறோம், அதை 10 சில்வர் காயின்ஸுக்கு சேல் பண்றோம், இப்ப அதெல்லாம் வீணாயிட்டு டீலர்ஸ் முன்னாடி லின் ஃபேமிலி நிக்கிறதே கஷ்டமாயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன நினைக்கிறான்னா, டீலர்ஸா, எனக்கு ஞாபகம் இருக்கு, லின் ஃபேமிலி எல்லாரும் கார்னர் பண்ணாங்க, அதனால லின் ஃபேமிலி யூக்ஸி சிட்டியை விட்டு வெளியேறினாங்க. அப்ப சிட்டிக்கு வெளியே மறைஞ்சிருந்தவங்க அவங்க எல்லாரையுமே அட்டாக் பண்ணி ஆல்மோஸ்ட் சாவடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கோவப்படுறான். அப்ப ஹான் என்ன சொல்றாங்கன்னா, அதையெல்லாம் மறந்துரு, என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன், யூச்சன் இந்த வேஸ்டான மெடிசன் ட்ரக்கை குப்பையில ஊத்துறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சரின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான்னா, அப்ப லின் ஃபேமிலி என்னையும் என்னோட பேரண்ட்ஸையும் ஏத்துக்கிட்டாங்க, சிஸ்டர் மியோ ஹாங் என்ன ஒரு பிரதர் போல ட்ரீட் பண்றாங்கன்னு சொல்றான். அதுக்கப்புறம் என்ன சொல்றான்னா, லின் ஃபேமிலி இறக்குறத பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கல்டிவேஷன் பண்றான். அப்ப நம்ம ஹீரோ ஷாக் ஆகி நான் ஏன் இந்த லெவல்ல இருக்கேன் அப்படின்னு யோசிக்கிறான். அதுக்கப்புறம் என்ன சொல்றான்னா, ஆமா அந்த டைம் நான் ஒரு சின்ன பையன் தானே, ஈவன் அப்ப நான் ஊசு கூட கண்டக்ட் பண்ணல அப்படின்னு சொல்றான். அப்ப ஹான் என்ன சொல்றாங்கன்னா, யூச்சன் ஏன் இன்னும் அங்கேயே இருக்க, வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன நினைக்கிறான்னா, ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்டா மாறுறதுக்கு மார்ஷியல் ஆர்ட் வீட்ஸை கண்டக்ட் பண்ணியிருக்கணும், அதுக்கப்புறம் வாரியர்ஸா இருக்கணும், கிரேட் மார்ஷியல் ஆர்டிஸ்ட் 3 ரிலீம்ஸோட பீக்ல இருப்பாங்க, அது கடவுள் வரைக்கும் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் என்ன சொல்றான்னா, நான் மூஷுவை ரீஷேப் பண்ணணும், அதுக்கப்புறம் ஹோஷனை கண்டுபிடிச்சு நான் ரிவெஞ்ச் வாங்கணும் அப்படின்னு சொல்றான். இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ஹான் நம்ம ஹீரோ கிட்ட போய் யூச்சன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட தலையிலே ஒரு கொட்டு வைக்கிறா. உடனே நம்ம ஹீரோ என்ன அடிக்காத அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, அந்த ஃபர்னஸை போய் பார்க்கறான். அதுக்கப்புறம் என்ன சொல்றான்னா, இந்த மெடிசினல் லிக்விட்ஸ்ல இருக்க ஹெர்ப்ஸ் எல்லாம் எரிஞ்சு போயிருந்தாலும் இதுல இன்னும் சில மெடிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, செங்டன் கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா அது வெறும் ரிஃபைனிங் போர்ஷனா இருந்தா இது போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க மெடிக்கல் ஹெர்ப்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோ பார்க்கறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, அங்க இருக்க மெடிக்கல் ஹெர்ப்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோ எடுத்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு ஹாங் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எடுத்த மெடிக்கல் ஹெர்ப்ஸ் எல்லாத்தையுமே அந்த ஃபர்னஸுக்குள்ள போடுறான். அதுக்கப்புறம் என்ன சொல்றான்னா, நான் இப்ப கல்டிவேஷன் பண்ணாம இருக்கிறேன், அதனால என்னால டெலிபோர்ட் பண்ண முடியல, இது ரொம்ப இன்கன்வீனியன்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்றான். இதை பார்த்த ஹாங், எப்படி நீ மத்த ஹெர்ப்ஸ் எல்லாம் இது கூட சேர்க்கலாம், ஈவன் நீ அதை அளக்க கூட இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ, கவலைப்படாதீங்க மிஸ் மியோ ஹாங், என்கிட்ட ஓன் மெஷர்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ஃபர்னஸை எரிய வைக்கிறான். அதுக்கப்புறம் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான்னா, நான் 10,000 வருஷமா அல்கெமிஸ்ட பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னோட மெஷர்மெண்ட் தப்பா இருக்குன்னு நான் எப்படி யோசிப்பேன் அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட ஹாங், நீ அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அமைதியா இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ அந்த ஃபர்னஸ்ல கைய வச்சு அவனோட ஸ்பிரிச்சுவல் பவரை யூஸ் பண்ணி மெடிசினல் லிக்விட்ஸை நம்ம ஹீரோ உருவாக்குறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, அந்த மெடிசினல் லிக்விட்ஸை அங்க இருக்க ஒரு 3 கிளாஸ்ல ஊத்தி வைக்கிறான். அதை பார்த்து ஹாங் ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மெடிசினல் லிக்விட் என்ன இவ்வளவு பியூரா இருக்கு, லீ ஃபேமிலியை சேர்ந்த மாஸ்டர் கூட 3rd லெவல் மெடிசினல் லிக்விட்ஸை தான் உருவாக்குவாங்க, ஈவன் யூக்ஸி சிட்டி ஃபுல்லா தேடினா கூட இந்த மாதிரியே பியூரான மெடிசினல் லிக்விட்ஸை என்னால வாங்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க நம்ம ஹீரோ கிட்ட, யூச்சன் இது எந்த மாதிரியான மெடிசினல் லிக்விட் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ, இது 5th இல்லைனா 6th லெவல் மெடிசினல் லிக்விடா இருக்கும் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான்னா, என்கிட்ட இன்னும் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் பவர் தான் இருக்கு, டிவைன் பீட்ஸை கண்டென்ஸ் பண்ணாம அல்கமியா பண்ண முடியாது அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் என்ன சொல்றான்னா, நான் ஊசுவை ரீஃபில் பண்ணணும், அல்கமி அசிஸ்டன்ட்கெல்லாம் ரொம்ப முக்கியமானது மென்டல் ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்றது தான் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹான் அந்த மெடிசினல் லிக்விடை எடுத்து பார்த்துட்டு, யூச்சன் நீ எப்போ இவ்வளோ ஸ்ட்ராங் ஆன அப்படின்னு கேட்குறாங்க. அதோட இந்த எபிசோடு முடியுது. ஓகே காய்ஸ், உங்களுக்கு இந்த எபிசோடு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க, நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் காய்ஸ்.